அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் வந்து தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்ட கவர்மெண்ட் மெட்டீரியல் தான். மாதம் எந்த மாதத்துக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 2026க்கு பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே என்ன டாப்பிக்கு எல்லாமே பார்க்க போகிறதில்ல, ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற விருதுகள், ஓகேவா? விருதுகள் தொடர்பாக மே மாதத்தில் யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஷார்ட்கட் நல்லா ஈஸியாக தான் இருக்கும், பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, புலிட்சர் விருது 2026 இந்திய பத்திரிகையாளர்கள் கௌரவிப்பு. இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான புலிட்சர் விருதை பெற்றவர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நான் கதையை சொல்கிறேன், அந்த கதையை நல்லா கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்டு வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ புலிட்சர் விருது அப்படின்னா புளிச்சாதம் வச்சுக்கிறோம், ஓகேவா? நமக்கு இதான் புளிச்சாதம். வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே புளிச்சாதம்லாம் செய்வாங்க. எனக்குலாம் வந்து புளிச்சோறுலாம் ரொம்ப பிடிக்கும், சரியா? புளிச்சர்னால் புளிச்சாதம் வந்து மைண்டில் வச்சுக்கிறோங்க. யார் யார் இப்போ 2026, ஓகேவா? இதில் 6 அப்படின்னா நான் என்ன யோசிச்சுக்கிறேன்னா யார், ஓகேவா? ஒன்று 6னா வந்து ஆற்று தண்ணி, ஆறுங்கிறது ஒரு எண்ணெய் குறிக்கும். பொதுவாக நம்ம ஆறுங்கிறது ஆறு ஓடுற ஆறை வச்சுக்கிறலாம். இல்லாட்டி 6னா யார் அப்படின்னு நான் ரைமிங்காக ஷார்ட்கட்டுக்கு வச்சுக்கிருவேன், ஓகேவா? அப்போ ஏன்னா புலிட்சர் விருது 2025க்கு வாங்கினாங்களா 26க்கு வாங்கினாங்களா அப்படின்னு கேட்கலாம். அதனால் வருஷமும் நமக்கு முக்கியம். ஓகே, இப்போ புலிட்சர் விருதுனா புளிச்சாதம். இப்போ புளிச்சாதம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், அது எனக்குலாம் வந்து ரொம்பவே பிடிக்கனால நிறையவே சாப்பிடுவேன், ஓகேவா? அப்போ அந்த புளிச்சாதம் வீட்டில் செய்கிறாங்க அப்படின்னா ஒரே ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அந்த புளிச்சோறு சாப்பிட சாப்பிட எப்படி இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். புளிச்சோறு சாப்பிட இப்போ கோயில் புளியோதரைலாம் எப்படி இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும்ல சாப்பிட, ஓகேவா? இப்போ நம்ம இப்போலாம் வந்து எல்லாமே நம்ம வந்து ஃபோனில் வந்து எப்படி சமைக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அவங்க சொல்லும்போது இப்போ ஃபோனில் நம்ம புளிச்சோறு செய்வது எப்படின்னு போட்டோம்னா நிறையா வீடியோஸ் வரும். அதில் இப்போ பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, சரியா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் விளக்கமாக சொல்லுவாங்க, சில பேர் ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க, ஓகேவா? சில பேர் அதை வந்து அப்படியே வர்ணித்து சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா வர்ணித்து அழகாக சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ அந்த புளிச்சோரை வந்து நம்ம யார் கூடவாவது சேர்ந்து சாப்பிடலாம், தனியாகவும் சாப்பிடுவோம். யார் கூட சேர்ந்து சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா பயம் இல்லாமல் சாப்பிடலாம், ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பியர், இந்த பியர்னால் நமக்கு என்னது, பயம், ஓகேவா? அப்போ பயம் இல்லாமல் சேர்ந்து சாப்பிடலாம். ஒருவேளை அது வந்து ப்ளூ கலராக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து விஷமாயிரும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது, ஓகே? ஏன்னா பொதுவாக ப்ளூவாக மாறிட்டு அது வந்து பாய்சன் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, அவ்வளோதான். நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, இதில் இதை போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நமக்கும் குழம்பிடுவோம், என்னடா இவ்வளவு சொல்கிறாங்க, எப்படி தான் சமைக்கிறது அப்படின்னு, ஓகேவா? இவ்வளோ தான் ஷார்ட்கட்டே, கதையே இவ்வளோ தான். அப்போ புலிட்சர் விருது அப்படின்னா புளிசாதம் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்திய பத்திரிகையாளர்களான ஆர்கே ஆனந்த் மற்றும் சுபர்ணா சர்மா ஆகியோர் 2026ஆம் ஆண்டுக்கான மதிப்புமிக்க புலிட்சர் பரிசை வென்றனர். ஓகே, வீட்டில் புளிசாதம் செய்கிறாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம், நல்லா ஆனந்தமாக இருக்கும். அந்த புளிச்சோறு சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும்னு சொன்னேன்னா அது இதுக்கு தான். ஆனந்த் அப்படின்னா ஆனந்தமாக இருக்கிறது, சூப்பராக இருக்கும் அப்படின்னா சுபர்னா சூப்பர், ஓகேவா? சூப்பர் அவ்வளோதான், ஓகேவா? சுபர்னா சூப்பர், அவ்வளோதான். யார் வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம். ஏன் யார் அப்படின்னு சொன்னேன்னா 6 எந்த ஆண்டுக்கானது அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்கானது. ஸோ யார் வேணாலும் சாப்பிட்லாம், யாருன்னா 6. அதுக்கப்புறம் எண்ம கண்காணிப்பு மற்றும் இணையவழி மோசடி குறித்த தங்களது பணிக்காக விளக்க உரை மற்றும் வர்ணனை பிரிவில் அவர்கள் இந்த விருதை பெற்றனர். இவங்க எந்த பிரிவின் கீழ் இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா விளக்க உரை மற்றும் வர்ணனை. நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா, இப்போ வீடியோலாம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் நல்லா விளக்கமாக சொல்லுவாங்க, சில பேர் ஷார்ட்டாக சொல்லுவாங்க, சில பேர் அதை நல்லா வர்ணித்து சொல்லுவாங்க. சொல்லும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் தோணும். அதனால தான் விளக்க உரை மற்றும் வர்ணனை பிரிவின் கீழ் தான் இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க. டி ரேபிடி என்ற தலைப்பிலான இந்த விருது பெற்ற திட்டம் பத்திரிகையாளர் நடாலி ஒபிகா பியர்சனுடன் இணைந்து ப்ளூம்பெர்க் நிறுவனத்திற்காக தயாரிக்கப்பட்டது. நம்ம யாரோட வேணாலும் இணைந்து சாப்பிடலாம், பயம் இல்லாமல் சாப்பிடலாம். பயம் அப்படின்னா பியர், ஸோ பியர்சனுடன் இணைந்து சாப்பிட்லாம். அது ப்ளூவாக மாறிடுச்சு அப்படின்னா சாப்பிடக்கூடாது. ஸோ ப்ளூம்பெர்க், நம்ம அந்த சின்ன வார்த்தை மட்டும் போதும், ஓகேவா?
இல்லை எல்லா பையனும் படித்தா லேட் ஆகிடும். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் பையனை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கு ஷார்ட்கட் சொல்லிவிட்டு போய்க்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிறீங்க. பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் இருக்குது. அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா கவர்மெண்ட் மெட்டீரியல் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டு ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்குமே மே வரைக்குமே நான் கொடுத்துருக்குறேன். அதையும் வேணாலும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. எண்ம கைது மோசடிக்கு உள்ளான ஒரு இந்திய நரம்பியல் நிபுணரின் வழக்கத்தை வந்து இந்த ஆய்வு வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குதான். ஓகே. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, புலிட்சர் பரிசு வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதழியல் மற்றும் இலக்கிய துறையில் உலகின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்து நம்மளே குழம்பி போயிடுவோம். என்னால் என்னதானே அதை புளிச்சோருக்கு போட்டு செய்கிறாங்க அப்படின்னு குழப்பமாக இருக்கும். ஓகேவா? ஏன் குழப்பம் அப்படின்னு சொன்னால் கொலம்பியானா குழம்புறது அப்படின்னாலே குழப்பம். ஸோ புலிட்சர் பரிசு அப்படின்னாலே ஆனந்தம், சூப்பராக இருக்கும். சூப்பர்னா அதுக்கப்புறம் நிறைய வீடியோ பார்த்தோம்னா இல்லை விளக்கமாக சொல்லுவாங்க, வர்ணனையாக சொல்லுவாங்க. ஸோ விளக்க உரை மற்றும் வர்ணனை பிரிவு. அதுக்கப்புறம் சில நேரம் நம்மளே குழம்பி போயிடுவோம். ஏன் புலிட்சர் பரிசு வந்து கொலம்பியா பல்கலைத்தான் நிர்வகிக்கப்படுகிறது. பத்திரிக்கையில் நடாலியா என்னமோ பேர் சொன்னாங்களே, நடாலி ஒபிகா பியர்சனுடன் இணைந்து ப்ளூம்பெர்க் நிறுவனத்திற்காக தயாரிக்கப்பட்டது. அவ்வளோதான். அதில் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிறீங்க. அடுத்த பாயிண்ட் வந்து மால்கம் அடிசேசியா விருது 2026. இது ராகவ்தாஸ் கைகா 2026ஆம் ஆண்டுக்கான மால்கம் அடிசேசியா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதை எப்படி யோசிக்கலாம்னா, மால்கமில் மால் எடுத்துக்கிறோங்க. மால்னால் கடையா? ஸோ மாலுக்கு போகிறோம். அங்கே வந்து அடிசேசியா விருதுனா அடிசேசியாவில் வந்து சேசியாவை எடுத்துங்க. சேசியாவை சோசியான்னு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, சோசியானா சோசியம்னு வச்சுக்கிறோங்க. ஓகேவா? மால் இருக்குது. அங்கே ஒருத்தர் வந்து சோசியம் பார்க்குறாரு. அப்போ சோசியம் பார்க்குறான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இங்கே போய் சோசியம் பார்க்க போவாங்க. அப்படி யார் போகிறா அப்படின்னா நம்ம ராகவா லாரன்ஸ் தான் போகிறாங்க. நம்ம நடிகர் ராகவா லாரன்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் போகிறாங்க. அவங்க யார் கூட போகிறாங்க அப்படின்னா, ஏன் யாருன்னு சொன்னால் 2026 அவங்க அம்மா கூட போகிறாங்க. ஓகேவா? அவங்க அம்மா கூட போவாங்க. அவர் வந்து ஒரு நடிகர். ஸோ வந்து அவர் என்ன பண்ணுவார், எப்போதுமே ஒரு பென்சில் வச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஓகேவா? பென்சில் வச்சுக்கிட்டு தான் அவன் எங்கே வேணாலும் போவாள். பார்க்குக்கு போகிறனாலும் பென்சில் வச்சுக்கிடுவார், மாலுக்கு போகிறனாலும் பென்சில் வச்சுக்கிடுவார். இதெல்லாம் வச்சுட்டு தான் அவர் வந்து போவார். அவர் கையில் எப்போதும் பென்சில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து சொல்கிறேன். மால்கம் அடிசேசியன்னா மாலில் சோசியம் பார்க்குறா. யார் சோசியம் பார்க்க போகிறாங்க? ராகவா லாரன்ஸ். ராகவ் தாஸ் கைகால ராகவ் எடுத்துக்கிறங்க. கைகானா கையில் வந்து பென்சில் வச்சுருப்பார். ஏன் பென்சில் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே பென்சில்வேனியான்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதனால தான். யார் கூட, யார் அப்படின்னாலே அதுக்கு மீனிங் என்ன? வருஷம் வந்து எந்த வருஷத்தை குறிக்கும்? 6ல் முடியணும். ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான மால்கம் அடிசேசியா விருதை பெற்றவர் தான் நம்ம ராகவா லாரன்ஸ். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே. இப்போ நான் அம்மா கூட போகிறான்னு சொன்னேன்ல, ஏன் அப்படி சொன்னேன்னா, அமெரிக்கா அப்படின்னா நான் அம்மா தான் வச்சுக்குவேன். ஓகேவா? அமெரிக்கானா அம்மா, ரஷ்யானா ரஸ்க்கு, இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிடுவேன். ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இப்போ ஒரு ஷார்ட்கட் வைக்கிறோம்னா, 1னா ஒரு இது, 5னா 5ஆமே இருக்கணும், 6னா 6, இது மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். அதை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும். அப்போ அவர் வந்து அம்மா கூட தான் சோசியம் பார்க்க போகிறாரு. அப்போ அமெரிக்கானா அம்மானா உங்களுக்கு அமெரிக்கா, அவ்வளோதான். அம்மா கூட பென்சிலை எடுத்துக்கிட்டு அந்த பார்க்குக்கு வந்து வருகை, அந்த மால் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் வந்து தற்போது வந்து அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் உள்ள பார்க்கில் வருகை தர அறிஞராக உள்ளார். அதுக்காக தான் அங்கே வருகை தராரு பார்க்குக்கு அப்படின்னு சொல்கிறேன். இதற்கு முன்னால் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பொது கொள்கை பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். அடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான எலிசபெத் அடிசேசியா விருது. முதல்ல பார்த்தது மால்கம் அடிசேசியா. இது வந்து எலிசபெத் அடிசேசியா விருது. இதை வந்து அசோகா பல்கலைக்கழகத்தின் பொருளியல் இணை பேராசிரியர் ஹனிகா மகாஜனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ எலிசபெத் அடிசேசியா அப்படின்னா, எலிசபெத்தில் எலி எடுத்துக்கிறோங்க, அடிசேசியாவில் அடிக்கிறது. இப்போ எலியை அடிப்பாங்க. ஏன் எலியை அடிப்போம்? அது நம்ம வீட்டில் வந்து எதையாவது சாப்பிட்டுச்சுன்னா எலியை அடிப்போம்.
அப்போ இந்த எலி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா வீட்டில் உள்ள கனிகளை சாப்பிட்ருக்குது. அதனால தான் அந்த எலியை அடிச்சிட்டாங்க. ஏன் கனிகள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா எலிசபெத் அடிசேசியா விருது வந்து கனிகா மகாஜனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எலினா கனியை சாப்பிட்டுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த 2 விருதுமே மால்கம் மற்றும் எலிசபெத் அடிசேசியா அறக்கட்டளையால் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேவா. விருது வழங்கும் விழா வந்து எங்கே நடைபெற உள்ளதுன்னா சென்னையில். ராகவா லாரன்ஸ் எங்கே இருக்கிறாரு? சென்னையில். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மால்கம் அடிசேசியாங்கிறது ஒரு புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் யுனெஸ்கோவின் முன்னாள் துணை தலைமை இயக்குனரும் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தேசிய பஞ்சாயத்து விருதுகள் பற்றி பார்த்தோம்னா, ஓகே, இப்போ பஞ்சாயத்து விருதுகள். இப்போ பஞ்சாயத்துனா என்னது? இப்போ 2 பேருக்கு சண்டை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பை சொல்கிற இடமாக தான் பஞ்சாயத்து அப்படின்னு இருக்கும். அதிகமாக பஞ்சாயத்து கம்ப்ளைண்ட் வர்ற இடம் என்ன? ஸ்கூல் காலேஜ் தான். அதுவும் ஸ்கூலில் சொல்லவே வேணாம். ஓகேவா. இப்போ ஸ்கூல்னு எடுத்துக்கணும்னா இங்கே டீச்சரெல்லாம் வந்து டீச்சர்னு சொல்லுவோம், இல்லைனா மிஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ மிஸ்ஸு வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிறோம், தீனியெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து கொண்டுட்டு போவோம். அப்போ கொண்டுட்டு போகும்போது தீனியெல்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மாவை கூட விட்டுருங்க. நம்ம தீனியெல்லாம் கொண்டுட்டு போகும்போது ஒரு கவரில் எடுத்துகிட்டு தான் நம்ம கொண்டுட்டு போவோம். தீனை வந்து வீட்டில் வந்து தாயார், ஓகேவா, தாயார் வந்து தீனு வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு கவரில் வந்து நல்லா கட்டி கொடுப்பாங்க. ஓகேவா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ மிசோரம் மாநிலத்தில் உள்ள கவர்தா வடக்கு கிராம சபை தீன் தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து சதஸ் விகாஸ் புரஸ்கார் 2025 தூய்மையான மற்றும் பசுமையான பஞ்சாயத்து பிரிவின் கீழ் தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இது வந்து 2025 கீழ் தான். ஓகேவா. இந்த வருஷத்துக்கு இல்லை, 2025 கீழே. மிசோரம் அப்படின்னா மிஸ்ஸு. ஓகேவா. எந்த மாநிலம்? மிசோரம் மாநிலம். பஞ்சாயத்து அதிகமாக யார் பண்ணுவா? நம்ம மிஸ்ஸிட்ட தான் போய் நிற்போம். ஸோ மிசோரம் மாநிலம். தீனெல்லாம் வந்து எதில் கொண்டுட்டு போவோம்னு சொன்னேன்? கவரில். ஸோ கவர் தான் வடக்கு கிராம சபை. தீன் யார் எடுத்து கொடுப்பா? நம்ம தாயார் தான் எடுத்து கொடுப்பா. தாயார்னா தயாள், அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க, கொண்டுட்டு போயிட்டு சாப்பிடுவோம். இது எந்த பிரிவின் கீழ் வந்திருக்கு? தூய்மையான மற்றும் பசுமையான பஞ்சாயத்து. அந்த தீனெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லா தூய்மையாகவும் இருக்கும். அதுலேயே பச்சை கலரில் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பிடிக்கும். கலராக அந்த பச்சை கலர்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா. அந்த தீன் வந்து தூய்மையாகவும் இருக்கணும், பசுமையாகவும் இருக்கும். அதான் தூய்மையான மற்றும் பசுமையான பஞ்சாயத்து பிரிவின் கீழே மிசோரம் மாநிலத்தில் கவர்தா வடக்கு கிராம சபையில் தீன் தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து சதஸ் விகாஸ் புரஸ்கார் 2065 கீழ் தான் விருது பெற்றிருக்கு. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை பற்றி நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க, இங்கே படிச்சுக்குங்க. நான் வந்து முக்கியமான மட்டும் சொல்கிறேன். இந்த பஞ்சாயத்து ராஜ் விருதுகள் வந்து ஆண்டுதோறுமே பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தால் தான் வழங்கப்படுது. ஓகேவா. இப்போ இந்த விருதுகள் வந்து ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் திட்டத்தின் ஒரு அங்கமான பஞ்சாயத்துகளை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுது. அவற்றின் அந்த வெற்றி பெறாங்கள பஞ்சாயத்து, அவங்களுக்கெல்லாம் அவரோட பிரிவு மற்றும் நிலையை பொறுத்து 50 லட்சத்திலிருந்து 5 கோடி வரைக்குமே நிதி ஊக்கத்தொகை வந்து பெறுறாங்க. இப்போ தேசிய பஞ்சாயத்து விருதுகளின் பிரிவுகள் மற்றும் நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தீன் தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து சதஸ் விகாஸ் புரஸ்கார் விருது இருக்குல்ல, இது வந்து முக்கியமாக எதுக்காக எய்ம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, வறுமை குறைப்பு, சுகாதாரம், நீர் தன்னிறைவு, பெண்களுக்கு உகந்த நிர்வாகம் மற்றும் சமூக நீதி போன்ற நிலையான வளர்ச்சி இலக்குகள் தொடர்பான துறைகளில் சாதனை புரிஞ்சுக்கிற பஞ்சாயத்துகளுக்கு தான் இந்த விருது கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு விருது இருக்குது, அது என்னென்னா நானாஜி தேஷ்முக் சர்வோத்தம் பஞ்சாயத்து சதத் விகாஸ் புரஸ்கார் விருது. இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, மாவட்டம், வட்டாரம் மற்றும் கிராம பஞ்சாயத்து மட்டங்களில் சிறப்பாக செயல்படும் பஞ்சாயத்து. மாவட்டம், வட்டாரம், ஓகேவா. இது வெறும் பஞ்சாயத்து, அது மாவட்டம், வட்டாரம் மற்றும் கிராம பஞ்சாயத்து மட்டங்களில் செயல்படும் பஞ்சாயத்திற்கு வழங்கப்படுகிறது. இப்போ இதை எப்படி வச்சுக்கலாம்? ஏன்னா இப்போ வந்து இந்த விருதை கொடுத்து இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். மாவட்டம், வட்டாரம், இது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு, அவங்கள அழைச்சி என்னப்பா என்னஜி, இப்போது சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்டெல்லாம் சில பேர், ஜி என்னஜி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அழைச்சி என்னஜி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நானாஜி இந்த முக்கத்துக்கு போனேன்,
அங்கே வந்து ஒரே சத்தமாக இருந்துச்சு, என்னடான்னு பார்த்தா மாவாட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகேவா? அந்த ஃப்ரெண்டு வந்து ஒருத்தரை கேட்குறாரு, என்னஜி எங்கே போகிறீங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, நானாஜி, நானாஜி வந்து நானாஜின்னு வச்சுக்கணுங்க. நான் அந்த முக்கத்தில் இருக்க தேசமுக்கில் முக்கு எடுத்துக்கோங்க, முக்கத்தில் இருக்க இடத்துக்கு போனேன். அங்கே ஒரே சத்தம், சர்வோத்தம் சத்தம். ஓகேவா? ஒரே சத்தமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா அங்கே எல்லோரும் மாவாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் மாவட்டம்னா நான் மாவட்டதுன்னு வச்சுக்கிறேன். அப்போ மாவட்டம், மாவாட்டுறது. அதுக்கப்புறம் நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் விக்சித் பாரத் 2047 தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்க பஞ்சாயத்துக்களை ஊக்குவிக்கின்றன இந்த விருதுகள்லாம். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட், சமீபத்திய சிறப்பம்சங்களில் கர்நாடகா வந்து 6 வெற்றி பெற்ற பஞ்சாயத்துகளுடன் அதிக எண்ணிக்கையிலான விருதுகளை பெற்றுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான பஞ்சாயத்து விருதுகளை பெற்ற மாநிலம் நமக்கு எது அப்படின்னு கேட்டால் கர்நாடகா சொல்லணும். செகண்ட் வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா. இது ரெண்டும் 5 விருதோட அடுத்தடுத்த இடங்களில் இருக்குது. இப்போ இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பஞ்சாயத்து அதிகமாக நடைபெற இடம் வந்து ஒன்று ஸ்கூலில் அதிகமாக வரும் சின்ன பிள்ளைங்க. ஓகேவா? மிஸ் வந்து நமக்கு பஞ்சாயத்து பண்ணிவிடுவாங்க. இன்னொரு இடம் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு டிவி சீரியல் எந்த நாடகத்தை எடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும், ஒரே பஞ்சாயத்து தான், குடும்ப பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துன்னு ஒரே பஞ்சாயத்து தான் நடைபெறும். ஏன் நாடகம் அப்படின்னு சொன்னால் கர்நாடகா மாநிலம்னா நான் எப்படி யோசிச்சுக்கேன்னா நாடகம். இப்போ மகாராஷ்டிரானா ராட்சச, இல்லைன்னா மகாராஜா, ஒடிசானா ஓடுறது. ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொன்று வச்சுக்கிருவேன். ஸோ கர்நாடகம்னாலே நாடகம் பார்க்குறேன். அப்போ நாடகத்தில் கண்டிப்பாக பஞ்சாயத்து அதிகமாக நடக்கும். ஸோ அதிக பஞ்சாயத்து விருதுகள் பெற்ற மாநிலங்கிறது நமக்கு கர்நாடகா. அடுத்து ஆந்திர பிரதேசம், ஒடிசா. அதுக்கடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நிறைய பேர் கொடுக்குறனால பேர்லாம் மென்ஷன் பண்ணலை. பொதுவாக அந்த விருது எது சம்மந்தமாக அதை மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். அப்போ தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா செவிலியர், நர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ 2026ஆம் ஆண்டுக்கான இந்த நைட்டிங்கேல் விருதுகளை வந்து நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து வழங்கியிருக்கிறாங்க. எங்கே வச்சு அப்படின்னா ராஷ்டிரபதி பவனில். அது வந்து குடியரசுத் தலைவரோட மாளிகை. சரி, என்ன இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதை யோசிச்சுக்கணும். இப்போ தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் செவிலியருக்கு நம்ம தெரியணும். இப்போ ஒன்றும் இல்லை, நைட்டிங்கேல் அதை வந்து நைட்டு அண்டு கேர்ள்னால் பெண்கள், நைட்டு. அப்போ நைட்டு வந்து ஒரு பெண் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு என்ன இடமா இருக்கும், ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நைட்டு கேர்ள் வேலை பார்க்குற இடம் ஹாஸ்பிட்டல். ஸோ செவிலியர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து இந்தியாவில் செவிலியர்களுக்கான மிக உயர்ந்த தேசிய கௌரவமான விருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விருது வந்து எப்போ நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா 1973ஆம் ஆண்டு சுகாதாரம் மற்றும் குடும்ப, ஏன்னா சுகாதார அந்த இதுக்கு கீழே தானே ஹாஸ்பிட்டல் வருது, அதனால் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் தான் நிறுவப்பட்டிருக்கு. இந்த வருஷம் வேணால் சும்மா தெரிஞ்சுக்கணும் எதுக்கும். 1973 வந்து புலிகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973 கொண்டு வந்திருப்பாங்க. ஜியாகிரஃபி புக்குள்ளே இருக்கும். அப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, புலிகளை பாதுகாக்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் உள்ள அந்த பணியாளர்கள்லாம் பாதுகாக்க செவிலியர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ புலி மாதிரி அந்த செவிலியர்கள் தான் பாதுகாக்கிறாங்க எல்லாரையும். அதனால் புலிகள் பாதுகாப்பு சட்டமும் இந்த என்ன விருது நமக்கு வந்து பிளாரன்ஸ், தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது, இது ரெண்டுமே 1973 தான் நிறுவியிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் மே 12 அன்று தான் கொண்டாடுவாங்க, விருது கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் அந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்க பிறந்திருக்கிறாங்க. அதனால் மே 12 அன்று தான் இந்த விருது வந்து கொடுக்கப்படுது. இதை எப்படி ஆவச்சுக்கலாம்னா சும்மா தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் இல்லை, ஈஸி தான். மே மாதம் அப்படின்னா பொதுவாக என்னது, அது வந்து ஒரு லீவ், பசங்களுக்கு லீவ், எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால்
எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற அந்த லீவு நாட்களில் கூட வேலை பார்க்குறவங்க தான் இந்த நர்ஸு. ஓகேவா? அவங்க ஷிஃப்ட் வைஸாக பார்ப்பாங்க. நைட்டு மார்னிங்னு ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு ஒரு ஆள் மாற்றி மாற்றி பார்ப்பாங்க. ஸோ 12 மணி நேரம்னா 12 மே மாதம்னா லீவு நாட்களில் கூட அவங்க வேலை பார்க்குறாங்க. அதனால் மே 12 தான் நமக்கு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களோட பிறந்த நாள். மற்றதெல்லாம் நீங்களே படிச்சுக்கிறங்க. அடுத்து இவங்க இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்க யாருன்னா ஒரு பிரிட்டிஷ் சமூக சீர்திருத்தவாதியும் நவீன செவிலியத்தின் முன்னோடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன செவிலியத்தின் முன்னோடி அப்படின்னா நமக்கு இந்த நைட்டிங்கேல் தான், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். இவர் கிரிமியன் அப்படின்னு ஒரு போர் இருக்குது போல். அந்த கிரிமியன் போரின் போது இரவில் நிறைய பேர் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த வீரர்களை இவர் பராமரிச்சிருக்கிறாங்க. யார்? இந்த நைட்டிங்கேலுங்கிற பெண்மணி. அதனால் அவர் விளக்கேற்றிய பெண்மணி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நர்ஸ்லாம் அவன் கிரிமினலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவரை உயிரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கிரிமினலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க உயிரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் கரண்டே இல்லை, மழை அடித்து புயல் அடித்து என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னா கூட விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டாவது அவங்க வேலை பார்ப்பாங்க. ஓகே, ஒரு அர்ஜென்ட் கேஸ் வந்துருச்சுன்னா கரண்ட் இல்லைன்னாலும் விளக்கை ஏற்றி வச்சு கூட அவங்க ஒர்க் பார்ப்பாங்க. அதான் விளக்கேற்றிய பெண்மணின்னு நம்ம ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலை சொல்கிறோம். அதுக்கடுத்து இவர் சுகாதார நிர்வாகத்தையும் பொது சுகாதார கொள்கைகளையும் மேம்படுத்துவதற்காக புள்ளி விபர வரைபடங்களை பயன்படுத்துவதில் முன்னோடியாகவும் திகழ்ந்திருக்கிறாரு. 1860 உலகின் முதல் நவீன செவிலியர் பள்ளியாக கருதப்படும் நைட்டிங்கேல் பயிற்சி பள்ளியை லண்டனில் நிறுவியிருக்கிறார். ஓகேவா? லண்டன் அப்படிங்கிறதுலாம் லண்டன்னா நான் எப்படி வச்சோம்னா இந்த லாஸ்ட்டில் முடியுதில் டன். ஓகேவா? அந்த டன்னாக இறக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டன்னை வச்சுக்கிறாலாம். இல்லைன்னா லண்டன். இந்த 2 வார்த்தையும் நான் லண்டனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஷார்ட்கட்டுக்கு. இப்போ 1860 ஒரு முக்கியமான சட்டம் இருக்குது. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தில் இந்த வருஷத்துக்கு ஒரு இது இருக்கும். அது என்னென்னா திருமண வயது சட்டம். திருமண வயது சட்டம் எப்போ நிறைவேற்றியிருக்கிறாங்க? 1860. ஓகே, இப்போ இந்த நர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருமண வயது வந்தாலும் பரவாயில்ல, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க படிச்சுட்டு தான் வரணும். இல்லைன்னா அவங்களுக்கு மேரேஜ் கூட பண்ண மாட்டான்னு வச்சுக்கோங்க. இல்லைனா ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா லண்டன். இல்லைனா டன்னா நிறைய செவிலியர் போய் அந்த திருமண வயது வந்தால் கூட ஸ்கூலில் படித்து தான் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை அதுவும் குழப்புது அப்படின்னா 60 ஏஜ் ஆனாலும் அவங்க ஸ்கூல் மாதிரி அந்த நர்ஸ் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கணும். முடிஞ்சு. அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு, நோட்ஸ் அண்ட் நர்சிங் என்ற புத்தகம் உலகளாவிய செவிலியர் கல்விக்கு ஒரு அடித்தள நூலாக விளங்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நர்சிங் சம்மந்தமாக வந்தால் இப்போதைக்கு இவங்களை வச்சுக்கிறோங்க, அவ்வளோதான். அடுத்து ஸ்வீடன் நாட்டின் மிக உயரிய விருதை பெற்ற இந்திய பிரதமர். அதிகபட்சமாக பிற நாட்டோட விருது அப்படின்னா நம்ம பிரதமர் மோடிஜிக்கு தான் வாங்கியிருக்கிறாரு. இப்போ இது ஸ்வீடன் நாட்டோட மிக உயரிய விருது. அந்த விருதுக்கு பேர் என்னென்னா ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார். இப்போ இதுக்கு ஒரு கதை இருக்குது. என்ன கதைனா, இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார்ல, அவரை போல தான் நம்ம பிரதமர். ஓகேவா? யாரும் கோச்சிக்காதீங்க, சும்மா ஷார்ட்கட் தான். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினியை போல் பிரதமர் இருக்கிறாரு. அவர் நல்லா ஆர்ட்ரு பண்ணி சாப்பிடுவார். அவருக்கு பிடிச்சதை நல்லா சாப்பிடுவார். அவருக்கு அதிகமாக என்ன பிடிக்கும் அப்படின்னா ஸ்வீட்டு தான் அவருக்கு பிடிக்கும். இப்போ பிரதமர் அப்படின்னாலே அவரை சுற்றி நிறைய கமாண்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான் இதில். அப்போ இந்திய பிரதமருக்கு ஒரு வெளிநாட்டு அரசாங்க தலைவருக்கு வழங்கப்படும் ஸ்வீடனின் மிக உயர்ந்த கௌரவமான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் விருது வழங்கப்பட்டது. அப்போ நம்ம ஸ்டார் போல் யார் இருக்கிறாரு? பிரதமர். அவர் என்னத்தை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு? ஸ்வீட்டு. அதான் ஸ்வீடன்னா ஸ்வீட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த விருதின் கீழ் வழங்கப்படும் மிக உயர்ந்த சிறப்புகளில் ஒன்றான கமாண்டர் கிராண்ட் கிராஸ் என்ற தரத்தில் பிரதமர் எந்த தரத்தில்னா இந்த கமாண்டர் கிராண்ட் கிராஸா பிரதமரை சுற்றி கமாண்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதை வச்சுக்கலாம். நம்ம பிரதமர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்வீட்டை
ஆர்டர் பண்ணுறாரு. எக்ஸ்ட்ரா வந்து ப்ரெட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ அந்த கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாளைக்கு இல்லை, அதாவது 48 மணி நேரத்தில் இதெல்லாம் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா 1748ஆம் ஆண்டு முதலாம் ஃப்ரெட்ரிக் மன்னரால் தான் இந்த விருது வந்து நிறுவப்பட்டிருக்குது. அதனால் 48 மணி நேரத்துக்குள்ள ப்ரெட்டு வாங்கி அந்த ஸ்வீட் கடையிலேருந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்றாரு அப்படின்னு யோசிச்சுக்கலாம். வரலாற்று ரீதியாக இந்த விருது வந்து பின்வரும் துறைகளில் ஆற்றிய பங்களிப்புகளை அங்கீகரிச்சிருக்குது. குடிமைப்பணி, அறிவியல், இலக்கியம், பொது நிர்வாகம். அதுக்கப்புறம் 1975 வந்து இதை வந்து சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க இந்த விருதை. அதுக்கப்புறம் வந்து இதை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வெளிநாட்டு குடிமக்கள், அரசாங்க தலைவர்கள், புகழ்பெற்ற சர்வதேச ஆளுமைகள், இவங்களுக்கு தான் இந்த விருதை வந்து கொடுக்குறாங்க ஸ்வீடன் நாட்டில். இந்த விருதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வெள்ளை எனாமல் பூசப்பட்ட மால்டா சிலுவை, ஒரு வெள்ளி துருவ நட்சத்திரம், அதுக்கப்புறம் அதற்கு வீழ்ச்சி கிடையாது என்று பொருள்படும் நெஸ்ஸிட் ஒகேஷம் என்ற வாசகம். அடுத்து சர்வதேச புக்கர் பரிசு, இதை கூட ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஓகே, இப்போ புக்கர் பரிசு, புக்குனால எப்படி இருக்கும், அது நல்லா வானளவு பெருசாக இருக்கும். அதை கண்டிப்பாக படிக்க எல்லாராலையும் முடியாது. ஓகேவா, யார் வேணாலும் அதை எடுத்து படிச்சிட முடியாது. ஒரு புக்குன்னு எடுத்தால் ரொம்ப பெருசாக இருக்கும், அது யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியாது. அப்படி யாருக்கு படிக்கிற திறமை இருக்குன்னா எங்கே இருக்கிறவங்க தான் அதை வாங்கி படிப்பாங்க. அதை வாங்கி படித்தா அவங்க கிங்காக மாறிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ சர்வதேச புக்கர் பரிசு வென்ற புதினம் வந்து தைவான் பயண குறிப்புகள். ஏன்னா புக்கெலாம் எந்த அளவு பெருசாக இருக்கும், வான் அளவு, அதான் தைவான். இந்த புதினத்தை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா யாங் சுவாக்சி அப்படிங்கிறதான் எழுதிக்கிறாரு. அப்போ இந்த புதினத்தை வந்து நான் யார் வாங்கி படிப்பாங்கன்னு சொன்னேன், எங்கே இருக்கிறவங்க வாங்கி படிப்பாங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா யாங்க எங்குன்னு வச்சுக்கோங்க, சுவாங்சியில் வாங்கு வாங்கி. ஓகேவா, இதை வந்து யார் எழுதியிருக்கிறா அப்படின்னா எழுதியிருக்கிறது வந்து இவர். இதை வந்து லின் கிங் என்பவர் மாண்டரின் சீன மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்துள்ளார். சும்மா தெரிஞ்சுக்கணும் போதும். இந்த கதை வந்து ஜப்பானிய காலனிய ஆதிக்க காலமான 1932ஆம் ஆண்டு தைவானில் நடைபெற்றதை பற்றி எழுதியிருக்கிறாங்க போல். மாண்டரின் அப்படிங்கிறது ஒரு மொழி, அது ஒரு பேர் இல்லை. மாண்டருங்கிறது ஒரு மொழி. ஓகே, அந்த மாண்டருங்கிற சீன மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு சர்வதேச புக்கர் பரிசை வென்ற முதல் புதினமாக இந்த தைவான் பயண குறிப்புகள் தான் இருக்குது. அதே மாதிரி யாங் சுவாங்ஸின் படைப்பின் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பும் இந்த புதினம்தான். எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி தனது ரோம் பயணத்தின் போது உணவு மற்றும் விவசாய அமைப்பின் உயரிய விருதான FAO அக்ரிகோலா பதக்கத்தை பெற்றிருக்கிறார். விருதுனா மோஸ்ட்லி பிரதமரை போற்ற வேண்டியதான். இப்போ FAO அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரா, ஸோ உணவு மற்றும் விவசாய அமைப்பு. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டில் இந்த விவசாயத்துக்கு சரி உணவுக்கும் சரி நிறைய திட்டங்கள் கொண்டுட்டு வர்றாங்க, நிறைய பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்க. சரியா, அப்போ அந்த நம்ம மோடி பிரதமர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விவசாயத்துக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொன்னால் ரொம்ப அப்படின்னா ரோம் ரொம்ப அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ விவசாயம்னா FAO, இப்போ உணவு மற்றும் விவசாய அமைப்பு சம்மந்தமாக நமக்கு இது வருது. அதனால இது மூணையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரோமில் உள்ள FAO தலைமையகத்தில், ரோம் எங்கே இருக்குது, இத்தாலியில் இருக்குது. அதில் FAO தலைமை இயக்குனர் யாருன்னா கூ டோங்யூ இந்த விருதை வந்து கொடுத்துருக்கிறார் நம்ம மோடிக்கு. கூ டோங்கியை வந்து அதை சேர்த்து பண்ணிங்களே குடங்குயூன்னு வரும். குடங்கு, அதாவது குடங்குனா கிடங்கு இருக்குல்ல. இப்போ நம்ம உணவு இந்த விவசாயம் செய்கிறோம், அந்த பொருளெல்லாம் தானிய கிடங்குல சேமித்து வைப்பாங்கள்ல, அது மாதிரி இந்த உணவுகளை வந்து இங்கே கிடங்குல தான் வந்து சேமித்து வச்சுருக்கிறாங்க. வெளில கேட்கலாம்ல FAOட தலைமை இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு FAOனா ஃபுட்டு அக்ரிகல்ச்சரு, ஸோ விவசாயம் உள்ள பொருளெல்லாம் எங்கே போட்டிருப்பாங்க, கிடங்குல போட்டிருப்பாங்க. ஸோ கிடங்கு குடங்கு அவ்வளோதான், முடிஞ்சிடும். அடுத்து கோடாட் வானியற்பியல் விருது 2026 எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சந்திராயன் 3. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இப்போ சந்திரன்னா நிலவு,
நிலவுக்கு இங்கிலீஷில் சந்திரன்னா மூன். மூன் நிலவு எல்லாமே ஒன்று இல்லை. இப்போ அந்த நிலவு மேலே பார்த்தோன்னா இங்கேருந்து நிலவை பார்த்திங்கன்னா முன்ன ஒரு இது கூட எதுக்கோ சொன்னேன். ஆயா வந்து வடை சுடுது நிலவில் இருந்து எதுக்கோ ஷார்ட்கட் சொன்னேன். பழமொழி நான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாய் குறைக்குது, கீழேருந்து ஒரு பையன் பெரிய உரையை வந்து இகழ்ந்து பேசுகிறது, அது மாதிரி நம்ம போட்டிருந்தோம். ஆயா வடை சுடுது நிலவில் உட்காந்து. இன்னும் பழமொழி நான் இருக்கு சொன்னேன் ஷார்ட்கட்டு. ஸோ அது மாதிரி வந்து நிலவை பார்த்தோம்னா அது மேலே கோடு ஓடாக இருக்கும். சரியா? நிலவை பார்த்தோம்னா கோடு கோடாக இருக்கும். அதில் ஒரு 3 கோடு கூட வச்சுக்கிறோங்க. அந்த 3 கோடுக்கு வந்து என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களே, சந்திராயன் 3. இந்த சந்திராயன் 3 எப்போ வந்து நிலவுக்கு அனுப்பியிருக்கிறோம்? நம்ம 2023 ஆகஸ்ட் 23. ஒரே 3 நாள்னு நிலவு, சந்திரன்னாலும் நிலவு, 3னா 3. அப்போ 2023 23, டேட்டும் 23, வருஷமும் 23. ஆகா, எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஓகேவா? ஆகா அப்படின்னா ஆகஸ்ட், அவ்வளோதான். ஆகா, கஷ்டமே எல்லாமே ஈஸியாக படிச்சிட்டோம். 3னா சந்திரன் 3 எப்போ நிலவுக்கு போயிருக்குது? ஆகஸ்ட் 23, 2023. அப்போ இந்த சந்திரனில் வந்து என்னவாக இருக்கும்? கோடு கோடாக இருக்கும். ஏன் கோடு கோடாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, இது AIAA கோடாட் விண்வெளி விருதை வந்து இந்த சந்திரன் 3 வந்து பெற்றிருக்குது. அதனால் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சந்திராயன் 3 வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற ஆசெண்டா ஏசனந்தரில் 2026 மாநாட்டில் 2026ஆம் ஆண்டுக்கான வருஷம் முக்கியம். 2026ஆம் ஆண்டுக்கான AIAA கோடாட் விண்வெளி விருதை பெற்றுள்ளது. இந்த கோடுனா நிலவில் வரும். நிலவில் 3னா சந்திரனில் கோடாக இருக்கும். அப்போ சந்திராயன் 3 வந்து ஆகஸ்ட் 23 2023ஆம் ஆண்டு போயிருக்குது. இந்த AIAA அப்படிங்கிறது அமெரிக்க வானூர்தியியல் மற்றும் விண்வெளி அறிவியல் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து இந்த திட்டத்தை, அதாவது இந்த விருது திட்டத்தின் பின்வரும் பங்களிப்புகளை வந்து அங்கீகரிச்சிருக்குது. நிலவு ஆய்வு ஆராய்ச்சி, நிலவின் மண்ணில் உள்ள முக்கிய வேதியியல் தனிமங்களை கண்டறிதல், எதிர்கால சந்திர பயணங்களுக்கான அறிவியல் தரவுகளை உருவாக்குதல். ஓகே, இந்த விருதை வந்து யார் போய் வாங்கிட்டு வந்துக்கிறா? யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? நம்ம சந்திரன் 3க்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இஸ்ரோவின் சார்பாக அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா தான் இந்த விருதை பெற்றிருக்கிறார். அப்போ அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் யார் அப்படின்னு கேட்கலாம். வினய் குவாத்ரா. ஒன்றும் இல்லை, நான் அமெரிக்கானா என்ன சொன்னேன்? அமெரிக்கானா அம்மானு வச்சுக்கிறணும். ஓகேவா? அம்மா சொல்கிறாங்க, இந்த பிள்ளையால் தான் இவ்வளோ வினை வந்துருச்சு. வாத்து மாதிரி போயிட்டு அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? வாத்தெல்லாம் தூது விடுவாங்க. ஓகேவா? அதை சொல்லி அம்மா பேசுகிறாங்க, இந்த பிள்ளையால் தான் வினையே வந்துச்சு, வாத்து மாதிரி தூது போயிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மானா அமெரிக்கா, தூதுனா தூது போகிறது, வாத்து மாதிரி தூது போகிறதுனால ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குவாத்ரால வாத்து எடுத்துக்கிறேங்க. இப்போ குவாத்ரானா வாத்து மாதிரி தூது போயிட்டு வந்திருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. அதனால் வினைனா பிரச்சனை. ஸோ வினை, அவ்வளோதான். அப்படியே போகிற பக்கத்தில் ஷார்ட்கட் வச்சு படிச்சுட்டு போனோம்னா எனக்கு அது யூஸ் ஆகும்ல, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இதோட முக்கியத்துவம் வந்து, இந்த திட்டம் வந்து நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 4வது நாடாக இந்தியாவை வந்து ஆக்கியுள்ளது. அப்போ ஃபஸ்ட்டு நாடு என்ன அப்படின்னா ரஷ்யா, செகண்டு வந்து நாசா, 3 வந்து சைனா, 4 வந்து நம்ம இந்தியா. இதை ரிவர்ஸ்லேருந்து போட்டிங்கன்னா ICNR அப்படின்னு வரும். அப்போ நிலவில் வந்து தரையிறங்கிய முதல் 4 நாடுகளில் ஃபஸ்ட்டு ரஷ்யா, செகண்டு நாசா, 3 சைனா, 4 இந்தியா. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரஷ்யா, அவ்வளோதான். சந்திராயன் 3 வந்து உலகின் முன்னணி விண்வெளி பயண நாடுகளில் ஒன்றாக இந்தியாவின் நிலையை வந்து வலுப்படுத்தியது. நமக்கு சந்திராயன் 3 தான். அடுத்து, இந்திய ஆராய்ச்சியாளர்கள் ராயல் சொசைட்டி அமைப்பின் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ராயல் சொசைட்டி அமைப்புங்கிறது என்னென்னா, இங்கிலாந்தை தளமாக கொண்ட உலகின் மிக பழமையான மற்றும் மிகவும் மதிப்புமிக்க அறிவியல் கழகங்களில் ஒன்று தான் நமக்கு இந்த ராயல் சொசைட்டி அமைப்புங்கிறது. இது எங்கே இருக்குன்னா இங்கிலாந்துன்னா நான் என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன்னா,
லாஸ்ட்டில் லேண்டுன்னு இருக்குல்ல, அதை லேண்டுன்னு வச்சுக்கிடுவேன். லேண்டுனா நீளம். நான் இங்கிலாந்துனா ஷார்ட்கட், அந்த தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன வருதோ அதை வச்சுக்கிறேன். ஒன்று வந்து இங்கிலீஷ் பேசுகிறது, ஓகேவா. இந்த இடத்துல இங்கிலாந்துக்கு நான் இங்கிலீஷ் வச்சுக்கிறேன். இப்போ சொசைட்டி, இப்போ சொசைட்டினா நம்ம வந்து நம்ம கிராமத்துலலாம் ஊர்லலாம் அங்காடி சொல்லுவோமா, சொசைட்டிக்கு போகிறேன், அங்காடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்காடி சொசைட்டி ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அங்காடிக்கு போகிறப்ப வந்து அங்கே போகிறவங்க வந்து எல்லாருக்குமே இங்கிலீஷ்லாம் தெரியாது, 1-2 பேருக்கு தான் இங்கிலீஷ் தெரியும், ஓகேவா. அப்போ வந்து ராயல் சொசைட்டி எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்குது. அப்போ இந்தியாவை சேர்ந்த யார் யார் இதுக்கு வந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா மணிந்திரா அகர்வால் மற்றும் சௌமியா சுவாமிநாதன். அப்போ இந்த சொசைட்டிக்கு வந்து சௌமியாங்கிற பொண்ணு வந்து மணினா காசை எடுத்துக்கிட்டு அங்காடிக்கு போகுது. மணிந்திராவில் மணி வச்சுக்கிறோங்க, சொசைட்டிக்கு சௌமியா போகிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஏன்னா இது ஒரு அறிவியல் கழகம் இல்லை, அப்போ இதுக்கு முன்னாடி இதில் யார் உறுப்பினர்களாக இருந்துக்கிறாங்க அப்படின்னு சில பேர் கொடுத்துருக்குறாங்க. சர் ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சார்லஸ் டார்வின். இந்த அறிவியல் அறிஞர்களும் இதுக்கு முன்னாடி இந்த உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான அமைப்பு தான் அந்த ராயல் சொசைட்டி அமைப்பு. இதில் வந்து அறிவியல் மற்றும் ஆராய்ச்சிக்கு விதிவிலக்கான பங்களிப்புகளை செய்த புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளருக்கு தான் இந்த உறுப்பினர் தகுதி அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. 2 பேர் பார்த்தோம் இல்லையா, மணிந்திரா அகர்வால் மற்றும் இன்னொரு பேர் யார், சௌமியா சுவாமிநாதன். இவங்க 2 பேரில் இந்த மணிந்திரா அகர்வால் யார் அப்படின்னா இவர் வந்து கான்பூர் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனராக இருக்கிறாரு. கான்பூர் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கோட்பாடு கணினி அறிவியலுக்கான பங்களிப்புகளுக்காக தான் இவர் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு. கேட்பாங்களான்னு இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். மணி கான்பூர், நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் நம்ம வந்து தொழில் பண்ண முடியும், ஓகேவா. தொழில் பண்ணி ஒரு பானிபூரி கடையாவது வைக்கலாம், சரியா, ஓகேவா. அப்போ மணினா மணிந்திரானா மணி இருந்தால் தான் நம்மளால் தொழில் தொடங்க முடியும், இல்லைன்னா நம்மகிட்ட வந்து ஒன்றுமே இருக்காது. கான்பூர்னால் பாப்கார்ன் கடை வந்து வைக்கிறாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் வந்து அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் 2013ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதை பெற்றிருக்கிறார் இந்த மணிந்திரா அகர்வால். அப்போ இவர் இந்த மணினா காசு, இந்த காசை வந்து பத்திரமா வச்சிருந்து சம்பாரித்து வச்சுருக்கிறனால இவர் ஒருத்தர் 3 வேளையும் நல்லா உட்காந்தே சாப்பிட்றாரு பத்திரமா, ஓகேவா. ஏன் பத்திரமா அப்படின்னா பத்மஸ்ரீ, இப்போ பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அப்படின்னு 3 விருது வரும். இவர் வந்து எந்த விருது வாங்கியிருக்கிறாரு, பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ அப்படின்னா ஸ்ரீங்கிறது ஒரு நேமு, ஓகேவா. அப்போ இவர் பத்திரமா வச்சுருந்து, ஸ்ரீனா ஒரு பொண்ணை கூட நம்ம வச்சுக்கிறோம் சும்மா. அப்போ இந்த மணியை வந்து பத்திரமா வச்சு ஸ்ரீங்கிற அவரோட பொண்ணுக்காக சேமித்து வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் 3 வேளையுமே அந்த காசை வச்சு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கூட யோசிச்சுக்கலாம். இப்போ மணிந்திரா அகர்வாலை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிறீங்க, நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக படித்தோம்னா டைம் ரொம்ப இழுத்துரும், அதனால தான். டாக்டர் சௌமியா சுவாமிநாதனை பற்றி பார்த்தோம்னா இவர் வந்து உலக புகழ்பெற்ற பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி செய்கிறவர், ஓகேவா. உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை ஆராய்ச்சியாளராக பணியாற்றிருக்கிறாரு. இவர் வந்து பின்வரும் துறைகளில் வந்து நல்ல பங்களிப்பு செஞ்சுக்கிறாரு. காசநோய் ஆராய்ச்சி, குழந்தைகள் நலம், உலகளாவிய சுகாதார கொள்கை. அதுக்கப்புறம் ககன்தீப் காங்கிற்கு, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் சொல்லலாம். ககன்தீப் காங்கிற்கு பிறகு ராயல் சொசைட்டி அமைப்பின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது இந்திய பெண் யாருன்னா நம்ம சௌமியா சுவாமிநாதன். அப்போ ராயல் சொசைட்டி அமைப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய பெண், அதாவது 1வது இந்திய பெண் வந்து ககன்தீப், ஓகேவா. இப்போ அங்காடி சொசைட்டினா அங்காடி சொன்னேன், அங்காடிக்கு ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி அந்த காலம்லாம் அப்பாக்கள் பசங்க தான் போய் வாங்குவாங்க. இப்போல்லாம் பெண்களுமே நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு சொசைட்டிக்கு ஒரு பெண் உள்ளே போகிறாங்க அப்படின்னா எல்லோரும் அப்படியே ஃபுல்லாக கண்ணெல்லாம் அவங்க மேலே தான் இருக்கும். அப்படியே தீ மாதிரி பார்ப்பாங்க, என்னடா பொம்பளை பிள்ளை சொசைட்டிக்கு வந்திருக்கு அப்படின்னு, ஓகேவா. ஏன் அப்படி கண் வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா தீ மாதிரி பார்ப்பாங்க, ஓகேவா. அதான் கன்தீப். சொசைட்டிக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு இந்திய பொண்ணு அப்படின்னா ககன்தீப், 2வது நம்ம சௌமியா சுவாமிநாதன்.
அடுத்து தென்னாப்பிரிக்காவின் உயரிய குடிமை விருதை பெற்ற இந்திய வம்சாவளி ஆராய்ச்சியாளர்கள் யார் யார் அப்படின்னா சலீம் அப்துல் கரீம் மற்றும் கீர்த்தன் டேடா. ஃபஸ்ட்டு தென்னாப்பிரிக்காவோட அந்த உயரிய குடிமை விருதோட பேர் தெரியணும். அது என்னென்னா எங்களோட அந்த மகுப்பு மீன் வரும். இந்த இருக்குது. பிரிட்டோரியாவில் நடைபெற்ற தேசிய விருதுகள் வழங்கும் விழாவில் சிரில் ரமபோசா தென்னாப்பிரிக்காவின் மிக உயரிய குடிமை விருதான மபுங்குப்பே விருதை இந்திய வம்சாவளி ஆராய்ச்சியாளர்களான சலீம் அப்துல் கரீம் மற்றும் கீர்த்தன் டேடா ஆகியோருக்கு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ தென்னாப்பிரிக்காவின் உயரிய குடிமை விருது வந்து மபுங்குப்பே. அதில் குப்பே அதை எடுத்துக்கோங்க. குப்பே அப்படின்னா குப்பைன்னு வச்சுக்கோங்க. குப்பை. தென்னை மரத்துக்கு என்ன போடுவாங்க? குப்பை வைப்பாங்க. தென்னாப்பிரிக்கானா தென்னை மரம் வச்சுக்கோங்க. அப்போ தென்னை மரத்துக்கு குப்பை வைப்பாங்க. ஓகேவா? யார் கொடுத்துருக்குறாங்கன்னா சிரில் ரமபோசா அவர் தான் வந்து கொடுத்துருக்குறாரு. பெற்றவங்க நம்ம இந்திய வம்சாவளி சலீம் அப்துல் கரீம் மற்றும் கீர்த்தன் டேடா. அப்போ அந்த தென்னை மரத்துக்கு குப்பை போடுவாங்கள்ல, அது என்ன கலரில் இருக்குங்க? கரியாக கருப்பு கலரில் இருக்கும். அதான் கரீம். ஓகேவா? அதுக்கப்புறம் குப்பை போட்டு விட்டுட்டா அதை வந்து நம்ம அந்த தென்னை மரத்தை குப்பையெல்லாம் வந்து நம்ம தேடிட்டுலாம் இருக்க மாட்டோம். குப்பையை அள்ளி கொட்டிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அதான் தேட மாட்டோம். இல்லைன்னா கீர்த்தனா அப்படிங்கிற பொண்ணு தான் அந்த தென்னை மரத்துக்கெல்லாம் அந்த கருப்பு கலர் குப்பையை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான். மபுங்குப்பே விருது வந்து தென்னாப்பிரிக்காவால் வழங்கப்படும் மிக உயர்ந்த குடிமகன் விருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வாங்கினாங்கல்ல, அதில் சலீம் அப்துல் கரீம் பற்றி ஒரு சில பாயிண்ட் பார்க்கலாம். இவர் வந்து தங்க விருதை பெற்றிருக்கிறாரு. இன்னொருத்தர் அந்த கீர்த்தன் டேடா வந்து வெள்ளி விருது பெற்றிருக்கிறாரு. இவர் வந்து எதுக்காக அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா மருத்துவ அறிவியல், பொது சுகாதாரம், HIV மற்றும் எய்ட்ஸ் காசநோய் குறித்த ஆராய்ச்சி அண்டு COVID-19 இருக்குல்ல, அந்த பெருந்தொற்று காலத்தில் தென்னாப்பிரிக்காவின் தரவு சார்ந்த பதிலளிப்பு உத்திக்கு ஆதரவளித்து அவர் ஒரு முக்கிய தலைமை பாத்திரத்தை வகிச்சிருக்கிறார். அதனால தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பேராசிரியர் கீர்த்தன் டேடா பற்றி பார்த்தோம்னா இவர் வந்து வெள்ளி விருது. அவர் தங்கம், இவர் வந்து வெள்ளி விருது. இவர் வந்து நுரையீரல் மருத்துவம் மற்றும் சுவாச மருத்துவத்தில் அவர் ஆற்றிய முன்னோடி ஆராய்ச்சிக்காக அங்கீகரிக்கப்பட்டு இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், ஐநா இராணுவ பாலின வழக்கறிஞர் விருது 2025 யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா மேஜர் அபிலாஷா பராக். இந்த அபிலாஷா பராக்குங்கிறது பையன் இல்லை பொண்ணு. எப்படி ஆலோசிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க 2026ஆம் ஆண்டுக்குள்ள 2025ஆம் ஆண்டு. 5னா அஞ்சக்கூடாது. ஓகேவா? பெண்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க. இப்போ ஐநா அப்படின்னா ஐயனார் வச்சுக்கிறோங்க. ஐநானா ஐயனார். இப்போ ஐயனார் கோவில் இருக்குது. ஐயனார் கோவிலுக்கு வந்து ஒரு லாயர் வந்து ஒரு பெண் லாயர், லேடி லாயர் வந்து போயிட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. யாருக்குமே அஞ்சாகாமல். நீங்கள் பெண்கள் எப்படி அபிஷேகம் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு அஞ்சாமல் தைரியமாக போயிட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க ஐயனார் கோயிலுக்கு. அதான் ஷார்ட்கட்டே. அப்போ ஐநா ஐயனார் அவர் வந்து ஒரு இராணுவ வழக்கறிஞர் விருது. பேர் எந்த வருஷம்னா 2025 தான் அஞ்சாமல் போகிறாங்க. இந்த லேடி பேர் என்னது? அதாவது அபிலாஷா பராக். நம்ம வந்து அபிஷேகம் அபிலாஷா. ஓகேவா? அபிஷேகம் அபிலாஷா. அவ்வளோதான். எதாவது நமக்கு அப்படியே நம்ம இப்போ கொஸ்டின் இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதில் வந்து அந்த வார்த்தை வந்து நமக்கு அந்த பேர் பார்த்துருக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்காக தான். இவர் வந்து மதிப்புமிக்க ஐநா விருதை பெறும் 3வது இந்தியர் ஆகியிருக்கிறார் இவர். ஓகேவா? மதிப்புமிக்க ஐநா விருதை பெறும் 3வது இந்தியர் இவர் தான். அது மாதிரி 2022 இராணுவ விமானப்படையில் சேர்ந்த பிறகு அபிலாஷா பராக் வந்து இந்திய இராணுவத்தின் முதல் பெண் போர் ஹெலிகாப்டர் விமானியும் இவர் தான். முதல் பெண் போர் ஹெலிகாப்டர் விமானியும் இவர் தான். அதுக்கப்புறம் இந்த பையன்லாம் படிச்சுக்கிடுங்க. அடுத்து ஆண்டு வருமான செயல்திறனுக்கான தேசிய விருது வந்து கர்நாடக கிராமீண வங்கி வந்து பெற்றிருக்கு. அதிக செயல்திறன், அதிக வருமானம் ஈட்டுறது வந்து நம்ம நாடகத்தில் உள்ளவங்க தான். ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன், கர்நாடகம்னாலே நம்ம சீரியல் நாடகம் பார்க்குறதா நான் வச்சுருப்பேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த நாடகத்தை தான் வச்சுக்கணும். அப்போ ஆண்டு வருமானம் அதிகம் எங்கே எதில் வருது? நாடகத்து மூலியமாக தான் கிடைக்கிது. ஸோ கர்நாடக கிராமீண வங்கி எந்த திட்டத்தின் கீழ்லாம் அடல் ஓய்வூதிய திட்டம்.
இந்த ஓய்வாக்க நேர்ந்தானே இந்த நாடகம்லாம் பார்ப்பாங்க, அதனால தான். அதுக்கப்புறம் புதுதில்லியில் நடைபெற்ற அபய ஆண்டு பாராட்டு விழாவின் போது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை வந்து ஸ்ரீகாந்த் எம் பண்டிட்வாட் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஸ்ரீகாந்த் எம் பண்டிட்வாட். அப்படியே இந்த நாடகத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்மளை வந்து அப்படியே காந்த மாதிரி இழுக்கும், திரும்பி திரும்பி பார்க்க சொல்லும். இன்னைக்கு பார்த்தோம்னா ஆகா நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம காந்த மாதிரி உட்காந்து அந்த நாடகத்தெல்லாம் பார்ப்போம். அதனால தான் என்ன அப்படின்னா 1,75,500 கணக்குகள் என்ற இலக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க அந்த இலக்குக்கே ஆப்போசிட்டாக 2,49,185 கணக்கில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. 100க்கு 142% வந்து இலக்கை எட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த விருதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடல் ஓய்வூதிய திட்டம்ங்கிறது அமைப்புசாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு அரசாங்க ஆதரவு மூலமாக சமூக பாதுகாப்பு திட்டமாக மே 2015 தொடங்கப்பட்டதாம். இப்போ நம்ம கேட்கலாம், அடல் ஓய்வூதிய திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். மே 2015. இப்போ 2015 15 நான் வந்து இப்போ ஒரு டேட் வந்து 26 வருது அப்படின்னா குடியரசு தினமாக வச்சுக்கிடுவேன். இதுவே வந்து 15 வருது அப்படின்னா சுதந்திர தினமாக வச்சுக்கிடுவேன். இன்றைக்கி கூட நமக்கு சுதந்திர தினமாக. ஸோ இப்போ மே மாதம்னா நமக்கு பொதுவாக வந்து என்னது, அது வந்து விடுமுறை மாதம் நமக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஆல்ரெடி வந்து ஃப்ளாரன்ஸு நைட்டிங்கேல் வந்து எப்போ பிறந்தாங்க, மே 12 தான். நமக்கு நர்ஸெல்லாம் வந்து அந்த விடுமுறை காலத்தில் கூட 12 மணி வரைக்கும் நம்ம டியூட்டி பார்ப்பாங்கன்னு அந்த ஷார்ட்கட்டுக்கு பார்த்தோம். அதே மாதிரி தான் மே மாதம் வந்து அந்த மே மாதம் கூட ஓய்வு எடுக்காமல் அடடா பாவமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி அப்போ கூட ஓய்வு எடுக்காமல் இந்த தொழிலாளர் தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமே கிடையாது. ஓகேவா? அதான் சுதந்திரம்னா 15 மே மாதம், அதாவது லீவு நாளில் கூட வேலை பார்க்குறாங்க. அதனால் அது மே மாதம். அடுத்து பத்ம விருதுகளை பற்றி பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை பத்ம விருதுகள் இருக்குது? பத்ம விபூஷணி தான் ஃபஸ்ட்டு, பத்மபூஷன் செகண்டு, பத்மஸ்ரீ 3. இதில் அதிகமாக லெட்டர் இருக்கிறது ஃபஸ்ட்டு, அதுக்கு கீழே உள்ளது குறைச்சி 2, அடுத்த லெட்டரு 3. இப்போ இந்த பத்மஸ்ரீ விருதை தான் 2013 யார் பெற்றார்? யாவும் தான் சொல்லுங்கள். ஓகே. அடுத்து பத்ம விருதுகள் வந்து இந்தியாவின் குடிமை விருதுகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1954 வந்து பாரத ரத்னா விருதுடன் சேர்த்து நிறுவியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், மழை வேறு வந்துருச்சு. ஓகே. முதலில் பத்ம விபூஷன் விருதில் பகேல வர்க்கம், துஸ்ர வர்க்கம் மற்றும் திஸ்ர வர்க்கம் என்ன 3 பிரிவுகள் இருந்திருக்குது. அவை வந்து 1955 தான் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. இதை வந்து இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். 1954 பாரத ரத்னா விருதுடன் சேர்த்து தான் இந்த பத்ம விருதுகளை வந்து நிறுவியிருக்கிறாங்க. ஓகேவா? 1954 பஞ்சசீல கொள்கை. ஓகேவா? இது பத்ம அது வந்து பஞ்சசீல கொள்கை நமக்கு வருஷம் 1954. அதே மாதிரி பத்ம விருதுகளும் 1954. ஸோ ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பொதுமக்களோட பரிந்துரைகளையும் ஏற்கலாமா, இல்லைனா சுய பரிந்துரை கூட அனுமதிக்கிறாங்க இந்த விருதுகளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இக்குழுவிற்கு வந்து அமைச்சரவை செயலாளர் தான் தலைமை தாங்குகிறார். இந்த இதில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள், வெளிநாட்டு இந்தியர்கள் மற்றும் மறைந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளை தவிர்த்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை பத்ம விருதுகள் வந்து வழங்கலாம் அப்படின்னா 120க்கு மேலே வழங்கக்கூடாது. அதாவது 120 வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விருதுகளெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கப்படுற விருதுகளை தவிர்த்து. அரசியலமைப்பின் 18வது பிரிவின்படி பத்ம விருதுகள் வந்து பட்டங்கள் அல்ல அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவற்றை விருது பெறுபவரின் பெயருக்கு முன்னோட்டாகவோ அல்லது பின்னோட்டாக பயன்படுத்தவோ முடியாது. அந்த விருதை யார் கொடுப்பாங்க? நம்ம குடியரசுத் தலைவர் தான் கொடுக்குறாங்க. இந்திய குடியரசுத் தலைவரால் அதாவது விருது பெறுபவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் குடிமை பதவியேற்பு விழாவின் போது இந்திய குடியரசுத் தலைவரால் கையொப்பமிடப்பட்ட அவர் சைனோட இருக்க சர்டிஃபிகேட் தான் விருது தான் கொடுக்குறாங்க. ஒரு பதக்கமும் கொடுக்குறாங்க. சனத் என்பதன் பொருள் சான்றிதழ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு வந்து மே மாதத்தில் விருதுகள் தொடர்பான எல்லாமே பார்த்துட்டோம். திருப்பி ஒரு வாட்டி
அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் ஷார்ட்கட்டோட சொல்லிடுறேன் பாருங்கள். புளிச்செரி விருது 2026. புளிச்செரி விருதுனா புளிச்சாதம் வந்து யார் வேணாலும் செய்வாங்க. 2026 அது சமைச்சாலே ஆனந்தமாக சாப்பிட்லாம். யாருக்கே ஆனது அது சூப்பராக இருக்கும். சுபர்ணா இவங்க 2 பேரும் தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து மால்கம் அடிசேசியா விருது. மால்கம் அடிசேசியா விருது யார் வாங்கிக்கிறாங்க? நம்ம ராகவா லாரன்ஸு, அதை ராகுதாஸ் கைகா. ஓகேவா. அதுக்கப்புறம் அவர் வந்து அமெரிக்காவின் அப்போ அம்மாவோட தான் வருவார். பென்சில் வச்சுக்கிடுவார். அவர் வந்து பார்க்குக்கெலாம் வருகை புரிவார். அதுக்கப்புறம் எலிசபெத் அடிசேசியா விருது யாருக்கு? கனி தானே. எலி வந்து கனி சாப்பிட்டனால தான் அடிச்சுவிட்டோம். அதனால் கனிகா மகாஜனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகளில் முக்கியமாக நம்ம பஞ்சாயத்து அதிகமாக எங்கே நடக்கும்? ஸ்கூலில். மிஸ்ஸு தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. கவர் போட்டு தீனு கொண்டு போவோம். பசுமையாக இருக்கும், பச்சை கலரில் தீனுலாம் இருக்கும், தூய்மையாக இருக்கும். ஓகேவா. அப்போ மிசோரம் மாநிலத்தில் உள்ள கவர்தா வடக்கு கிராம சபை தீன் தயாள் உபாத்தியத் நம்ம தாய் தான் வந்து தீனெலாம் எடுத்து கொடுத்து விடுவாங்க. பஞ்சாயத்து சதஸ் விகாஸ் புரஸ்கார் 2025 கீழ் இந்த விருதை வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நானாஜி தேஷ்முக் சர்வோத்தம் பஞ்சாயத்து விருது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா வட்டாரம் சம்மந்தமாக சொன்னேன்னா, அதாவது எங்கேஜி போகிறேன் நானாஜி இந்த முக்கத்துக்கு போகிறேன் மாவாட்டுறத ஒரே சத்தமாக ஆச்சு என்னென்னு பார்த்தா மாவாட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அதிக பஞ்சாயத்து வந்து எதில் நடக்கும்? நாடகத்தில் தான் நடக்கும். ஸோ கர்நாடகா தான் 6 வெற்றி பெற்ற பஞ்சாயத்துடன் முதலிடத்தில் இருக்குது. செகண்ட் ஆந்திரா அன்று ஒடிசா. 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது. இது யார்? நைட்டு ஃபுல்லாக கேர்ள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க நர்ஸாக தான் இருப்பாங்க. மே 12 விடுமுறை தினத்தில் தான் வந்து அந்த பிளாரன்ஸ் வந்து பிறந்திருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு தான் கொண்டாடுறாங்க. செவிலியருக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா. புலிகளுக்கு வந்து பாதுகாப்பு சட்டம் போல் இந்த நோயாளிகளுக்கு அவங்களுக்குலாம் வந்து முடியாதவங்களுக்கு பாதுகாப்பு இந்த செவிலியர்கள் தான். ஸோ 1973ஆம் ஆண்டு நிறுவி இருக்கிறாங்க. விலக்கேற்றிய பன்மை ஒரு கிரிமினலாக இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த நர்ஸ் வந்து வைத்தியம் பார்ப்பாங்க. விளக்கு கரண்டே இல்லாட்டியும் விளக்கையாவது ஏற்றி வச்சு பார்ப்பாங்க. ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். திருமண வயது வந்தால் கூட அந்த பள்ளியில் வந்து நர்ஸ்லாம் போய் படிச்சுட்டு தான் வரணும். அவங்க வந்து டன்னாக போயிட்டு அந்த ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நூல் வந்து நோட்ஸ் ஆன் நர்சிங். அதுக்கப்புறம் ஸ்வீடன் நாட்டின் மிக உயர்ந்த விருது பெற்றவர் நம்ம இந்திய பிரதமர். அவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் போல் ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்றாரு. இந்த விருது வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரால் பிரெட்ரிக் மன்னரா 48 மணி நேரத்தில் அந்த பிரெட்டெல்லாம் சாப்பிட்றணும் அப்படின்ட்டு அந்த ஸ்வீட்டோடு சேர்த்து வாங்கிட்டு போகிறாரு நம்ம பிரதமரை சுற்றி எப்போவுமே கமாண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ கமாண்ட் கிராண்ட் கிராஸ் என்ற தரத்தில் பிரதமர் வந்து இந்த கௌரவத்தை பெற்றுக்கிறாரு. சர்வதேச புக்கர் பரிசு. புக்குனாலே எப்படி வானளவு பெருசாக இருக்கும். எங்கே இருக்கிறவங்க தான் வாங்கி படிப்பாங்க. ஸோ அதை எழுதியவர் வந்து யாங் சுவாங்ஸி. இது வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து கிங்காக மாறிடுவாங்க. ஸோ இதை வந்து லின் கிங் என்பவர் தான் மாண்டரோட சீன மொழியிலேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்திருக்கிறாரு. அக்ரிகோலா பதக்கம் யார் கொடுத்துருக்குறாங்க? இந்திய பிரதமர் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து விவசாயத்தை பற்றி ரொம்ப பேசுவார். அதனால் ரொம்பனா ரோம் பயணத்தின் போது அந்த நாட்டில் வந்து நம்ம இந்திய பிரதமருக்கு இந்த விருதை கொடுத்துருக்குறாங்க. யார் கொடுத்துருக்குறாங்கன்னா FAOட தலைமை இயக்குனர் குடோனில் தான் அந்த தானியங்கள்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. அதனால் கோடாட் வானியல் வியர்பிவது யாருக்கு வந்திருக்கு? நம்ம சந்திராயன் 3. சந்திரன் நிலவில் வந்து கோடாக இருக்கும். 3 நாள் நிலவு. அதே மாதிரி 3 சந்திராயன்னாலே நமக்கு 3 தான். ஆகஸ்ட் 23 2023 தான் அது நிலவுக்கு போயிருக்குது. அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் யார்? அம்மா வந்து தூது போனனால தான் வினை வந்துருச்சு. அதுவும் வாத்து போல் நிலவுக்கு போயிட்டு வந்திருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அமெரிக்கான இந்திய தூதர் வந்து வினய் குவாத்ரா. நிலவுக்கு அந்த ஒரு நிமிஷம். நிலவில் வந்து வெற்றிகரமாக தரையிறங்கிய 4வது நாடு இந்திய நாடு. அப்போ ஃபஸ்ட்லேருந்து நமக்கு வந்து என்னென்ன சொன்னேன்? ICNR. அப்போ ரிவர்ஸில் வச்சுக்கணும். இந்தியாங்கிறது 4, சீனா சைனாங்கிறது 3, என்னா நாசாங்கிறது 2, ஆர்னா ரஷ்யாங்கிறது 1. அடுத்து ராயல் சொசைட்டி அமைப்பின் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவங்க யார்? சொசைட்டிக்கு சௌமியா வந்து மணி எடுத்துகிட்டு போகிறா. ஸோ சௌமியா சுவாமிநாதன் அண்டு மணிந்திரா அகர்வால்.
தென்னாப்பிரிக்காவின் உயரிய குடிமை விருதை பற்றிய இந்தியா வம்சாவளி யார்? 2 பேர். தென்னை மரத்தில் வந்து என்ன போடுவோம்? குப்பை போடுவோம். அதனால் அந்த விருதுக்கு பேர் வந்து மபுங் குப்பே விருது. ஓகேவா? 2 பேர் இந்திய வம்சாவளி பேர் வந்து கருப்பு கலரில் குப்பை போகிறாங்க. ஸோ கரீம்னு முடியணும். சலீம் அப்துல் கரீம். ஒருத்தவங்க வந்து கீர்த்தன் டேடா. அடுத்துல வந்து நம்ம குப்பையில் வந்து என்ன தேடினாலும் நமக்கு கிடைக்காது. ஸோ கீர்த்தன் டேடா. ஐநா இராணுவ பாலன வழக்கறிஞர் விருது வந்து 2025க்கு வந்து யார்? ஐநானா ஐஎன்ஆரில் போய் ஒரு லாயர் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. யாருக்கும் அஞ்சாமல் 2025. அவங்க பேர் வந்து மேஜர் அபிலாஷா ஃபராக். ஆண்டு வருமான செயல்திறனுக்கான தேசிய விருது வந்து எந்த வங்கி பெற்றிருக்குது? அதிகமாக வருமானம் வர்றது வந்து நாடகத்தில் தான். ஸோ கர்நாடகா கிராமினா வங்கி. என்ன திட்டத்தின் கீழ்னால் ஓய்வாக இருக்கிறவங்க தான் அந்த நாடகம் பார்ப்பாங்க. ஸோ அடல் ஓய்வூதிய திட்டம். அடல் ஓய்வூதிய திட்டம் எப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க? 2015 மே மாதம். ஓகேவா? நம்ம சுதந்திரமாக வந்து இருக்க முடியாது. ஓய்வாக இருக்கிறவங்க சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கிறோங்க. மே மாதம் லீவில் கூட அவங்க வந்து வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இல்லைனா மே மாதம் லீவில் சுதந்திரமாக வீட்டில் இருக்கிறாங்க. ஏன் அந்த தொழிலாளர் இந்த வார்த்தை வரனால தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னேன். அடல் ஓய்வூதிய திட்டம் அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கான அரசாங்க ஆதரவு சமூக பாதுகாப்பு திட்டமாக மே 2015 தொடங்கப்பட்ட. ஒன்றில் அடல் ஓய்வூதிய திட்டம். ஓய்வாக இருக்கிறவங்க வந்து சுதந்திரமாக இருப்பாங்க. லீவில் தான் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. லீவுனா மே மாதம், சுதந்திரம்னா 15. ஸோ மே 2015. 60 வயதுக்கு பிறகு 1000 முதல் 5000 வரையிலான உத்தரவாதமான மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறுறாங்க. பத்ம விருதுகள் வந்து மொத்தம் வந்து 3 இருக்குது. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இது வந்து பத்ம பஞ்சசீலம். இது ரெண்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. ரெண்டுமே 1954 தான் நிறுவி இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்து ஏதாவது பார்ப்போம். நிறைய இடத்துல உளறி இருப்பேன், மன்னிச்சுக்கிறேங்க. சாரி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.